வணக்கம். வாசினி கல்யாணம் அப்படிங்கும்போது அந்த ஜேர்னி தான் ரொம்ப அழகானது. யார் யாரெல்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது வரக்கூடிய சந்தோஷம் அலாதியானது. அது மாதிரி இன்றைக்கி நான் வாழ்க்கையில் டிவியில் மட்டுமே பார்த்த ஒருத்தங்க அவங்கள இன்வைட் பண்ணுறேன், நமஸ்காரம் பண்ணி நீங்கள் வரணும்மா கல்யாணத்துக்கு அப்படின்னு கூப்பிடும்போது ஏற்பட்ட ஒரு அனுபவம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. யாருன்னு நீங்கள் பார்க்குறதுக்கு ஆவலோடு இருப்பீங்க. கூடுதலாக ஒரு தகவலும் சொல்லிக்க விரும்புகிறேன். தெய்வத்தின் குரல் நடமாடும் தெய்வம் அப்படின்னு மகாபிரிவாவை நம்ம சொல்லுவோம். மகாபிரிவா ரிலேட்டடாக ஒரு அற்புதமான விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை அம்மாவே சொல்லுவாங்க, பார்க்கலாம். அம்மா நமஸ்காரம். நமஸ்காரம். நீங்கள் வாசி கல்யாணத்துக்கு வரணும். அது என்னோட சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்களோட, அனந்த கோடி நமஸ்காரங்களோட உங்களை நான் அழைச்சிக்கிறேன். நீங்கள் இப்போ சொல்லுங்கம்மா, நடமாடும் தெய்வம் பற்றி. வாசினி கல்யாணத்துக்கு வரதுக்கு நான் ஆவலோட காத்துட்டுருக்கேன். பின்ன கதம்பவன வாசினி மிஸ் பண்ண முடியுமா? நடமாடும் தெய்வம் அப்படிங்கிற போதே எல்லாருக்குமே ஒரு மனசில் ஒரு அலாதியான ஒரு பூரிப்பு வரும். ஏன்னா நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போனவர் நம்ம காஞ்சிபுரத்து மடாதிபதி மகாபிரிவா. அவரை பற்றி ஒரு 28 எபிசோடு. அவர் எப்போ பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எங்கே படித்தார், எப்படி மடத்துக்குள்ளே வந்தார், எதுக்காக வந்தார் அப்படிங்கிறத பற்றி ஒரு 28 எபிசோடு பண்ணியிருக்கோம். அதாவது வேதங்களுக்கு அவளை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தார், நம்ம ஜனங்களுக்காக மக்களோட நலனுக்காக என்னெல்லாம் அவர் பண்ணியிருக்கார், தன் வாழ்க்கையை ஃபுல்லாகவே தியாகம் பண்ணி அப்படி ஒரு மகான் நமக்கு கிடச்சிது நம்ம தமிழ்நாட்டில். நம்மளாம் ஒரு பெரிய பாக்கியம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் அந்த நடமாடும் தெய்வம் 28 எபிசோடில் இருக்க போகிறது. அதை உலகம் பூரா பார்க்கணும். எல்லோரும் மகாபிரிவாளை பற்றியும் அவர் நமக்காக பண்ணின தொண்டுகளை பற்றியும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரே காரணத்தினால தான் அதை பண்ணியிருக்கோம். இது எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ், எல்லாருக்கும் போய் சேரணும். எங்களோட ஆர்கனைசேஷனே இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணுறது தான். அதுதான் நடமாடும் தெய்வத்தோட கான்செப்ட். எல்லோரும் பார்க்கணும், அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஹிந்து மதத்துக்கும் சனாதன தர்மத்துக்கும் அவர் எப்படி பாடுபட்டிருக்காருங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரே காரணம் தான். கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். நீங்களும் அதை பற்றி எதுலம்மா ரிலீஸ் ஆகுது? அது பாம்பே ஞானம் ஆர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிறதான் எங்களோட ஆர்கனைசேஷன். இப்போதைக்கு அதில் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஏப்ரல் மாதம் யூடியூப் சேனல் தான் அது. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு முதல் எபிசோடு ரிலீஸ் பண்ண போகிறோம். நம்ம மடத்தில் இருக்கிற பூஜ்ய ஸ்ரீ விஜயேந்திர பெரியவா தான் அதுக்கு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்துங்கிற மாதிரி அன்றைக்கி டேட் ஃபிக்ஸ் பண்ணி அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுங்கோ பெரியவாளை அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அன்றைக்கி தான் அது ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக நானும் எல்லாரோட சேர்ந்து பார்க்குறதுக்கு ஆவலோடு இருக்கேன். மகாபிரிவாவை பற்றி கேட்கும் போதெல்லாமே ஒரு சந்தோஷம் வரும். சமீபத்தில் ஈச்சங்குடி போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். இப்போது அந்த கையோட மகாபிரிவா பற்றி பேசுகிற ஒருத்தரை சந்திக்கிறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா? ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.